அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நிபந்தனையின்றி சரணடையுமாறு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியல் வாயிலாக ஈரானுக்கு நேரடியான மற்றும் ஆக்ரோஷமான எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார். அவர் தனது பதிவுகளில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமேனி எங்கே பதுங்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு துல்லியமாக தெரியும். அவர் ஒரு எளிதான இலக்குத்தான், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் மீதோ அமெரிக்க வீரர்கள் மீதோ ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது. இந்த காரியத்தில் உங்கள் கவனம் தேவை என்று எச்சரித்துள்ளார். பின்னர் நிபந்தனையின்றி சரணடையுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் மற்றொரு பதிவை இட்டு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த 5 நாட்களுக்கு மேலாக ஏவுகணை தாக்குதல்கள் நடந்து வருகின்றது. இஸ்ரேல் ஈரானின் அணு மற்றும் இராணுவ தளங்களை தாக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானும் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வருகிறது. இந்த மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து பல்வேறு ஊகங்கள் நிலவி வந்தன. G7 மாநாட்டில் இருந்து ட்ரம்ப் முன்கூட்டியே வெளியேறியதும் மத்திய கிழக்கு மோதல் குறித்த அவசர பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் திரும்பியதும் இந்த ஊகங்களுக்கு வலு சேர்த்தது. அமெரிக்காவின் நிலைப்பாடு மற்றும் சாத்தியமான நகர்வுகள் என்ன? அணு ஆயுதம் இல்லை. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவு. இஸ்ரேலின் ஈரானிய அணுசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாகவும் சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வான்வழி கட்டுப்பாடு. ஈரானின் வான்வழி மீது இப்போது முழுமையான கட்டுப்பாடு எங்களிடம் உள்ளது என்று ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது இஸ்ரேலின் வான்வழி மேலாண்மைக்கு அமெரிக்க இராணுவ ஆதரவு இருப்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் துருப்புக்கள். அமெரிக்கா தனது படைகளை மத்திய கிழக்கில் உள்ள இராணுவ தளங்களில் உயர் எச்சரிக்கை நிலையில் வைத்துள்ளது. இதில் ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள துருப்புக்களும் அடங்கும். ஈரானின் பதில் என்ன? ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமேனி பயங்கரவாத சியோனிஸ்ட் ஆட்சிக்கு ஒரு வலுவான பதிலடியை நாம் கொடுக்க வேண்டும். சியோனிஸ்டுகளுக்கு நாங்கள் கருணை காட்ட மாட்டோம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ளார். அமெரிக்கா போரில் இணைந்தால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவதற்கு ஈரான் ஏவுகணைகள் மற்றும் பிற உபகரணங்களை தயார் செய்துள்ளது என்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த அச்சுறுத்தல்கள் மத்திய கிழக்கில் பதட்டங்களை மேலும் அதிகரித்துள்ளது. இது ஒரு பெரிய பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்குமா என்ற கவலைகள் எழுந்துள்ளன. உலக நாடுகள் இந்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்காவும் இணைந்து கொண்டால் அது உலக யுத்தமாக மாறினால் ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்காவிடம் சரணடைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்.